ஈரோட்டில் சிறுமியின் கருமுட்டை விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகம் முழுவதும் மிக அதிர்ச்சியை ஏற்படுத்திய சூழலில் இன்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்த போது மருத்துவமனைகள் 4 மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் இதுகுறித்து பேசுவதற்காக ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் குமரேசன் மற்றும் சேலத்திலிருந்து செய்தியாளர் குணசேகரன் மற்றும் ஒசூரிலிருந்து செய்தியாளர் கார்முகில் ஆகியோர் இணைப்பில் இருக்கிறார்கள். முதலில் சேலத்திலிருந்து செய்தியாளர் குமரேசனிடம் பேசலாம். குமரேசன், தற்போது சேலத்துல என்ன மாதிரியான சூழல் இருக்கு? எந்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது ஈரோட்டை சேர்ந்த சிறுமியிடம் கருமுட்டைகளை எடுத்து அந்த கருமுட்டைகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்த விவகாரம் கடந்த ஜூன் மாதத்தில் தமிழகத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக ஈரோட்டில் உள்ள சுதா மருத்துவமனையில் தான் இந்த கருமுட்டை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. அந்த ஈரோட்டை சேர்ந்த சிறுமி 16 வயது சிறுமியிடம் கடந்த 4 ஆண்டுகளாக அதாவது கருமுட்டைகளை எடுத்து சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்தனர். இது தொடர்பாக எழுந்த புகாரின் பேரில் தான் அங்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பின்னர் இது தொடர்பாக விசாரணை நடத்த மக்கள் நல்வாழ்வுத்துறை உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தான் இணை இயக்குனர், அதாவது சுகாதார பணிகள் இணை இயக்குனர் விஸ்வநாதன் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். முதலில் ஈரோட்டில் விசாரணை நடத்திய அவர்கள் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி சேலத்தில் விசாரணை மேற்கொண்டார்கள். நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த சுதா மருத்துவமனை, அதாவது சேலம் புதிய பேருந்து நிலையம் எதிரே பிருந்தாவன் சாலையில் இருக்கக்கூடிய இந்த சுதா மருத்துவமனையில் தான் கடந்த 6ஆம் தேதி சுகாதார பணிகள் இணை இயக்குனர் விஸ்வநாதன் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் இங்கு உள்ளே சென்று ஆவணங்களை சரிபார்த்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது விசாரணை மேற்கொண்டதில் அங்கிருந்த ஆவணங்களை அவர்கள் சரிபார்த்தனர். அந்த சரிபார்த்த பொழுதுதான் இந்த ஆவணங்களில் முறைகேடு நடந்திருப்பது கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் ஒசூர் மற்றும் பல்வேறு இடங்களில் அவர்கள் இந்த சோதனையை மேற்கொண்டு ஆவணங்களை சரிபார்த்து பின்னர் ஆவணங்களின் அறிக்கையை அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடம் சமர்ப்பித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மருத்துவமனைகளை பொறுத்தவரை அதாவது இது முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. குறிப்பாக இந்த மருத்துவமனைகளில் அந்த கருமுட்டைகள் எடுப்பது தொடர்பாக எந்தவித ஆவணங்களும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று தெரிய வந்தது. பல்வேறு குறைபாடுகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதே போல சிறுமியின் வயது, பெயர் மறைக்கப்பட்டு அந்த கருமுட்டையை எடுத்து சட்டவிரோதமாக விற்பனை செய்து தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தாரின் நிர்பந்தத்தின் பேரில் சிறுமியின் கருமுட்டை எடுக்கப்பட்டதும் அது சிறுமியின் ஆதார் அட்டையை போலியாக தயாரித்து சட்டவிரோதமாக செயல்பட்டதும் தெரிய வந்ததின் அடிப்படையில் தான் அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார், ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கார். குறிப்பாக இந்த 4 சுதா மருத்துவமனை ஈரோடு மற்றும் சேலம், ஒசூர், பெருந்துறை உள்ளிட்ட 4 இடங்களில் உள்ள அந்த மருத்துவமனைகளுக்கு சீல் வைப்ப உத்தரவிட்டிருக்கார். ஏனென்றால் அந்த மருத்துவமனைகள் தவறு செய்தது உறுதியாக இருக்கிறது. எனவே அந்த மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் சீல் வைக்கப்படும் என்றும் அதே போல இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட மருத்துவர்கள் மீதும் சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குமரேசன். தொடர்ந்து ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். குணசேகரன், ஈரோட்டு சிறுமி கருமுட்டை விவகாரம் தொடர்பாக ஆவணம் சரியாக இல்லாமல் மருத்துவமனை ஒரு தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு, சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மேலும் அந்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். தற்போது ஈரோட்டில் எந்த மருத்துவமனை இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டது? அந்த மருத்துவமனை மீது என்ன நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டிருக்கு? தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஈரோடு 16 வயது சிறுமியினுடைய அந்த கருமுட்டை விற்பனை விவகாரத்தில் இன்று 4 மருத்துவமனைகளின் மீது அதிரடியாக நடவடிக்கை என்பது பாய்ந்திருக்கின்றது. கடந்த மாதம் இந்த விவகாரம் தொடர்பாக சிறுமியினுடைய தாயார், வளர்ப்பு தந்தை மற்றும் புரோக்கர் மாலதி, அதே போன்று ஆதார் அட்டையை மாற்றம் செய்து கொடுத்த ஜான் உள்ளிட்ட 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசு ஒரு உயர்மட்ட மருத்துவ குழுவை அமைத்து இந்த விசாரணையை நடத்தியிருந்தது. இந்த மருத்துவ குழு அளித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் ஈரோடு பெருந்துறை சாலையில் இருக்கக்கூடிய பிரபல மருத்துவமனையான சுதா மருத்துவமனை மற்றும் அதே போன்று பெருந்துறையில் இருக்கக்கூடிய ராம் பிரசாத் ஆகிய 2 மருத்துவமனைகள் ஈரோடு மாவட்டத்தில் இந்த விவகாரத்தில் சிக்கி இருக்கின்றன. இந்த சிறுமியை பொறுத்த வரைக்கும் பல முறை இந்த மருத்துவமனைகளுக்கு சிறுமி இங்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். அவரிடம் இருந்துதான் இந்த கருமுட்டை என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது. சிறுமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 16 வயது தான் ஆகிறது. போலியான ஆதார் அட்டையை அவர்கள் சமர்ப்பித்தார்கள் என்பதுதான் அவர்கள் மீதான அதுவும் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் அந்த ஆதாரினுடைய ஒரு பக்கத்தினுடைய ஜெராக்ஸ் மட்டுமே இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிறுமி வந்து சென்ற கருமுட்டை எடுக்கப்பட்ட தொடர்பான ஆவணங்கள் முறையாக இங்கு
பராமரிக்கப்படவில்லை. அதே போன்று இந்த மருத்துவ குழுவினர் இந்த மருத்துவமனையில் கடந்த மாதம் ஆய்வு நடத்தி விசாரணை நடத்திய போது மருத்துவர்கள் இது தொடர்பான அந்த ஆய்வறிக்கை ஆதாரங்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்பதும் தற்பொழுது மருத்துவத்துறையினுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற குறைபாடுகளின் காரணமாகத்தான் தற்பொழுது இந்த நடவடிக்கை என்பது பாய்ந்திருக்கின்றது. இந்த மருத்துவமனையில் உடனடியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கேன் சென்டரை மூடுவதற்கும் அதே போன்று 15 நாட்களுக்குள் இருக்கக்கூடிய நோயாளிகளை வேறு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்துவிட்டு முழுமையாக நிரந்தரமாக இந்த மருத்துவமனையை மூடுவதற்கும் அரசு உத்தரவிட்டு இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குனர் இந்த நடவடிக்கையை அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கின்றார். குறிப்பாக அரசினுடைய இந்த உத்தரவு வந்ததை தொடர்ந்து ஈரோடு மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குனர் இந்த மருத்துவமனைக்கு நோட்டீஸ் வழங்க இருக்கின்றார். அதற்கு பிறகாக 15 நாட்களுக்குள்ளாக இங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளை வேறு மருத்துவமனைகளுக்கு அல்லது இதே மருத்துவமனையுடைய வேறு பிரிவுகளுக்கு மாற்றம் செய்ததற்கு பிறகாக அடுத்த ஒரு சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கை என்பது இந்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் 37 ஆண்டுகளாக இந்த ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தரிப்பு மைய மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் தற்பொழுது சிக்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்பாக ஒரு விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்ற பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த சுகாதாரத்துறையினுடைய அறிக்கையில் இந்த மருத்துவமனை தற்பொழுது சிக்கியிருக்கின்றது. இதன் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்த மருத்துவத்துறையினுடைய அறிக்கை என்பது காவல்துறையினருக்கும் தரப்பட இருக்கின்றது. ஏற்கனவே இந்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கில் கூடுதலாக மருத்துவர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. குணசேகரன், ஈரோடு சிறுமி கருமுட்டை விவகாரம் தொடர்பாக 2 மருத்துவமனைகள் மீது முறைகேடு புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அது தொடர்பான நடவடிக்கை என்பது இன்னும் பாய உள்ளது. இந்த சூழல்ல மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் மீது ஏதேனும் புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே இன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தனது பேட்டியின் போது கூட குறிப்பிட்டிருந்தார். இந்த மருத்துவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும், மருத்துவ கவுன்சிலுக்கும் இது தொடர்பாக பரிந்துரை செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். கருமுட்டை எடுப்பதற்கு 21 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும், 35 வயதிற்குள் இருக்க வேண்டும், தகுந்த ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும், அந்த பெண்ணிற்கு குழந்தை பிறந்திருக்க வேண்டும், கணவரினுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்ற பல்வேறு சட்ட நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த சட்ட நெறிமுறைகள் எதுவும் இங்கு முறையாக பின்பற்றப்படவில்லை என்பதும் இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கின்றது. சிறுமிக்கு இன்னும் திருமணமாகவில்லை, 16 வயது பூர்த்தி அடையாத ஒரு சிறுமியிடம் கடந்த 4 ஆண்டுகளாக இதுபோன்று முறைகேடாக கருமுட்டை என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது. வெறும் ஆதாரை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இந்த சிறுமிக்கு 16 வயதிற்கு மேல் இருக்கிறது என்று ஒரு போலியான ஆதாரத்தை வைத்துக்கொண்டு இந்த சிறுமி கருமுட்டை எடுக்கப்பட்டிருப்பதும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. எனவே இந்த முறைகேடுகளுக்கு துணை போய் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மீதும் ஒரு கடுமையான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக இந்த மருத்துவர்கள் ஏஆர்டி சட்டத்தின் கீழாக இவர்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு அபராதம் விதிப்பதற்கான வாய்ப்பும் அதேபோன்று 10 ஆண்டிற்கு சிறை தண்டனை விதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் கட்டமாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அப்புறப்படுத்தப்பட்டதற்கு பிறகாக இந்த சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு பிறகாக நீதிமன்றத்தின் மூலமாக அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை என்பதும் பாய இருக்கின்றது. குறிப்பாக இந்த மருத்துவர்கள் மீது இதே வழக்கில் மருத்துவர்களும் சேர்க்கப்பட்டால் அவர்கள் மீதும் இந்த சட்ட ரீதியான நடவடிக்கை பாய்ந்து அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. குணசேகரன், தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததாக ஒசூரிலிருந்து செய்தியாளர் கார்முகில் இணைப்பில் இருக்கிறார். கார்முகில், ஈரோட்டில் சிறுமி கருமுட்டை விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை அது ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழல்ல 4 மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை என்பது பாயும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல ஒசூர்ல எந்த மருத்துவமனை இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க, அந்த மருத்துவமனை மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக ஒசூர் உள்ள விஜய நர்சிங் ஹோம் விஜய மருத்துவமனை என்ற மருத்துவமனையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்பட்டது. தொடர்ந்து விஸ்வநாதனுடைய தலைமையில் இணை இயக்குனர் விஸ்வநாதன் தலைமையில் கடந்த 6ஆம் தேதி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையை தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் இந்த விஜய நர்சிங் இப்போ தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிற விஜய் மருத்துவமனையில் தான் இந்த முட்டை விற்பனை விவகாரம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மருத்துவர்களிடமும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்ததன் அடிப்படையில் இன்னும் 15 நாட்களுக்குள் மருத்துவமனையை மூடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது
போது இந்த மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளை வந்து வேறு மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே 15 நாட்கள் தாமதம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் இந்த மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளை வேறு இடத்திற்கு மாற்றுவார்கள். இதைத் தொடர்ந்து மருத்துவமனையை மூடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் மருத்துவர் மற்றும் மருத்துவமனை மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். தற்போது வந்துட்டு இதில் உள்ள நோயாளிகளை விரைவில் மாற்றுவதற்கான நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.